மக்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஒரு பெரிய கம்பெனியில் டாப் போஸ்டிங்க்கு இன்டர்வியூ நடக்குது. அதில் 8 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு ஹால்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒவ்வொரு சீட்லேயும் ஒரு நம்பர் போட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்குது. வாசல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு மொறப்பா நிக்கிறாரு. அப்போ வராரு அந்த எக்ஸாமினர். நீங்க 8 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்கீங்க, இங்க வர்றது சும்மா இல்லைன்னு பில்டப் கொடுத்துட்டு சில ரூல்ஸ் சொல்றாரு. ஒரே ஒரு கேள்விதான், 80 நிமிஷம் டைம். என்கிட்டயோ கார்டு கிட்டயோ பேசக்கூடாது, ஆன்சர் ஷீட்டை வீணாக்க கூடாது, ரூமை விட்டு வெளியே போக கூடாது, மீறினா டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டு கடைசியா ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறாரு. எல்லாரும் பேப்பரை திருப்பி பார்த்தா அதுல ஒரு எழுத்து கூட இல்லை. ஒரு பொண்ணு டென்ஷன் ஆகி எனக்கு இந்த வேலை தகுதியானதுன்னு பேப்பர்ல எழுத அடுத்த செகண்டே கார்டு அவளை வெளியே தள்ளிட்டாரு. பேப்பர் வேஸ்ட் பண்ணிட்டாலாம். இப்போ மற்றவங்க யோசிக்கிறாங்க, நாம கார்டு கிட்ட பேசக்கூடாது, ஆனா நமக்குள்ள பேசிக்கலாமேன்னு ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறாங்க. பேர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் பட்ட பேர் வச்சுக்கிறாங்க. பிளாக், ஒயிட்டு, செம்பட்டன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஒருத்த மட்டும் ஓரமா நின்று பேசாம உட்கார்ந்துருக்கான். அப்போதான் லைட்ல காட்டினா எழுத்து தெரியுமோன்னு ஒருத்தன் ட்ரை பண்றான். ஒருவேளை மற்றவங்க பேப்பர்ல கொஸ்டின் இருக்குமோன்னு செக் பண்றாங்க. அங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி, எமர்ஜென்சி ப்ளூ லைட்ல தெரியுமோன்னு பிளான் பண்ணி மொத்த லைட்ஸையும் உடைச்சி பிளாக் அவுட் பண்றாங்க. அப்போவுமே பேப்பர் வெள்ளையா தான் இருக்கு. இப்போ 1 மணி நேரம் தான் பாக்கி. ஒயிட் என்ன பண்றானா, அந்த துரத்தப்பட்ட பெண்ணோட பேப்பரை எடுத்து அதுல ஒரு பென்சிலால தேய்க்கிறான். அப்புறம் அதுல ஒண்ணுக்கு அடிக்கிறான். எல்லாரும் காரி துப்புறாங்க. அந்த அமைதியா இருந்த ஆளு பிரெஞ்சுல ஏதோ சொல்லி அழறான். உன்னோட உண்மையான முகம் இப்பதான் தெரியுதுன்னு அதுக்கு அர்த்தமா? இப்போதான் அந்த கம்பெனி பத்தின ஒரு ஷாக் நியூஸ் தெரியுது. இவங்க ஒரு கொடூரமான நோய்க்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனியா. நோயாளிகள் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா மருந்து சாப்பிடணுமா. உடனே ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் வர்ற தண்ணியில கெமிக்கல் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு கார்டோட லைட்டரை திருடி ஒரு பொண்ணு அதை ஆன் பண்ணி பார்க்குறா. ஒயிட் அந்த பேப்பரை தூக்கி கொடுக்க அதை வச்சு நெருப்பு மூட்டும் போது தான் புரியுது அது அவளோட சொந்த கொஷின் பேப்பர்னு. அவளும் அவுட்டு. இப்போ 6 பேர் தான் இருக்காங்க. பிளாக்கும் ஒயிட்டும் அடிச்சுக்கிறாங்க. லைட்ஸ் அவுட்டுன்னு சொன்னதும் வாய்ஸ் கமெண்ட்ல லைட் அணியுது. அந்த அமைதியா இருந்த ஆளும் பேப்பரை கிழிச்சிட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ ஒயிட்டுக்கு அந்த வியாதி இருக்கிறது தெரியுது. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போட வேண்டிய மருந்து அவன்கிட்ட இல்லாமவே மயங்கி விழுந்துடுறான். கடைசியில சாக்லேட் பேப்பர் மாதிரி இருந்த சூவிங்கம்ல தான் மருந்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை எடுக்க போகும்போது அது ட்ரைனேஜில் விழுந்துடுது. எக்ஸாமினரை உதவிக்கு கூப்பிட்டு அந்த பெண்ணையும் கார்டு வெளியே தள்ளிடுறாரு. கடைசியில செம்பட்டை, ஒயிட்டு, பிளாக்கு 3 பேர் தான் இருக்காங்க. ஒயிட் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறான். ஆனா அது கார்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ல தான் வேலை செய்யும். அவரோட கையை வச்சு ஆன் பண்ணி ஒருத்தனை ரூமை விட்டு துரத்துறான். அந்த செம்பட்ட பொண்ணு தந்திரமா லைட்ஸ் அவுட்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறா. ஒயிட் இருட்டுல சுடுறான். பிளாக் அடிபட்டு விழுந்துடுறான். நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு ஒயிட் கார்டு கிட்ட பேச அவனும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுறான். கடைசியில அந்த செம்பட்ட பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அந்த அமைதியா இருந்த ஆளோட உடைஞ்ச கண்ணாடி லென்ஸ் வழியா பேப்பரை பார்த்தா அதுல குட்டியோண்டு ஒரு எழுத்து கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு இருக்கு. அப்போதான் அந்த அமைதியான ஆள் தான் அந்த கம்பெனியோட சிஇஓன்னு தெரியுது. அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு. எக்ஸாமினர் ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விதான் கொஸ்டின். ஏதாவது கேள்வி இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? அதுக்கு அவளோட பதில் இல்லை, நோ அப்படின்றது தான் ஆன்சர். முதல்ல வேலையை வேணாம்னு சொன்னாலும் அந்த துப்பாக்கி குண்டு உயிரை காப்பாத்துற மருந்துன்னு தெரிஞ்சும் வேலையை ஒத்துக்கிறா. இதோட கதை முடியுது.